ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சனிக்கிழமை காலையில். முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ முன்னாடிலாம் சொல்லுவோம் இல்லையா, 100 பவுண்டு ஓட்டிட்டேன், 120 பவுண்டு ஓட்டிட்டேன், 80 பவுண்டு ஓட்டிட்டேன் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை நண்பா. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே உங்களுக்கு இந்த டெலிவரி வந்து பிஸியாகவே இருக்காது. ரொம்ப க்ளீனாக கடைகள்லாம் எம்டியாக தான் இருக்கும், ஆர்டர்ஸ் எம்டியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேளுங்க, சம்மர்னால் எல்லாம் வெளில வந்துடுவாங்க. ஏன்னா குளூர்லேயே இருந்துட்டு இப்போ வெயிலை பார்த்தோன்னா மக்கள் எல்லோரும் அப்படியே வெளியில் வந்து அவங்களே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போயிடுறாங்க. அதனால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்டர் அடிக்குது. பாப்பமா எங்கே அடிக்குதுன்னு. எங்கே அடிக்குது? ரொம்ப தூரமாக தான் அடிக்க, சொல்ல முடியாது. ஓகே, ரொம்ப கம்மியான காசுக்கு பக்கத்தில் தான் 290 பவுண்ட். அது கொஞ்சம் சன்ஷைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஆர்டர் வந்து அந்த மாதிரி தெரியும். எங்கே போகுது? லென்சம் ரோட் 85. ஓகே தான், ஓரளவுக்கு போகலாம். வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். இப்போ எடுத்தாச்சு, போமா. நான் இங்கே தள்ளிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அந்த சம்மர் பிஸியாக இருக்காதுன்னு வச்சுங்களேன். இப்போ தான் நம்ம ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 290க்கு 2 பவுண்டு 90 பைசாவுக்கு ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு கொடுத்தா தான் தெரியும் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. ரைடை ஸ்டார்ட் பண்ணிச்சு சனிக்கிழமை காலையில். ஓகேவா, நம்ம பிக்கப் பண்ண போவோம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம். ரைடு சம்மந்தமான விஷயங்கள், விசா சம்மந்தமான விஷயங்கள், நீங்கள் நடக்கிற சம்பவங்கள்லாம் அப்படியே எடுத்து அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் இங்கே வரலாம், வந்துக்கிட்டு இருக்கீங்க. வரத்துக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல. தாராளம் உங்களுக்கான விஷயங்கள் எடுத்து கொடுத்து நம்ம பர்சனலாக ஏதாச்சும் விஷயங்கள் பேசணும் அப்படின்னாலும் இமெயிலில் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்படியே போமா. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் ஆர்டர் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே தான் போகணும். ப்ரோ, வாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ப்ரோ, நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ப்ரோ, காற்று அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் சம்மர் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா காற்று பெருசாக இருக்காது. இப்போ வந்து ரொம்ப ஹெவி விண்டாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ஸ் பிரச்சனை வரும். நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ, அந்த வாய்ஸ் கேன்சலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ சூன் அந்த மாதிரி வராது. ஒரு சில இடங்களில் வராது, உங்களுக்கு நேர இடங்களில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்மர் வந்துருச்சு இல்லையா, எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இங்கே பிஸ்னஸ் பெருசாக இருக்காது, ஆனால் இங்கே வெளியில் எல்லாமே மக்கள் அதிகமாக நடந்து போயிட்டுருப்பாங்க, அவங்கள நிறைய பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி நடந்து போகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி தள்ளிட்டு தான் போகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் காஃபி ஷாப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கேஸ் பில்லினா அப்படிங்கிற இந்த காஃபி ஷாப்பில் பார்த்தீங்களா. காஃபி ஷாப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ், அரைவ் கொடுத்துட்டு 4906. Two bags? Yeah. Okay. Need to scan. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்டரை ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக ஆர்டர் தான் பிக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆர்டரை பிக் பண்ண முடியும், ஆர்டரை ஓகே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை சூப்பராக கொடுத்துருக்கேன். அது நல்ல விஷயம்தான். ஏன்னா ஆர்டர் நீங்கள் தப்பாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு நம்பரை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துருவீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் தான் இப்போ வந்து நீட்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்த்துட்ருக்காங்க. அவங்கவுங்க விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த சன்சைன் வந்ததுனால உங்களுக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. இந்த பக்கம் போய் சைக்கிள் ஏறிக்குவோமா. எஸ், கிளம்பியாச்சு. நீங்கள் ரோடு ரூல்ஸை கரெக்டாக பாருங்களேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, ரோடு ரூல்ஸ் சைக்கிளுக்காக ஒரு ட்ராக் போட்டுருக்காங்களா, இதே மாதிரி உங்களுக்கு
இந்த ட்ராக்கில் கரெக்டாக எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. காரு, பைக்கு எல்லாருமே வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. அப்படியே இது வந்து இங்கே ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்திருக்குன்னு போட்டிருக்காங்களா. சைக்கிள் பிரச்சனை கிடையாது, போகலாம். ஜெப்ரா கிராஸில் நீங்கள் நிறுத்தி தான் போகணும். அண்டு ஃபஸ்ட் ஆர்டர் பக்கத்தில் ஒன்றும் பெரிய தூரம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் ஒரு மினிமம் ஆர்டர்ஸ் கொடுத்தா கூட ஓகே தான். நம்ம மினிமம் சும்மா நிற்கிறதுக்கு ஒரு 2 பவுண்டுக்கு ஓடிட்டு 3 பவுண்ட்ஸுக்கு போயிட்டு வரலாம். ஓகேயா, சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனில் ரோடு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு. அதுக்காக பார்த்தீங்களா இந்த ரோடு அழகாக பிளாக் பண்ணி ஸோ யாரும் உள்ளார வரக்கூடாது அப்படிங்கிற சேஃப்டி பேரிகேட்ஸ் போட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. யாரும் தெரியாமல் கூட இதில் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற இவங்களோட நல்ல ஒரு பாதுகாப்பான விஷயம். ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்ட் பைப்ஸ் லைன்ஸ் அண்ட் கேபிள் லைன்ஸ் எல்லாமே இந்த ஒர்க்கில் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களோட இந்த சேஃப்டி ஹைவே மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, ரோட் மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அது மக்களுக்கு தேவையான விஷயந்தான். மக்களுக்கு இந்த மாதிரி பயன்படும் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் நல்ல விஷயம் தான். இந்த கொஞ்சம் சைக்கிளை திருடு போகிறது, இந்த பைக்கு, இந்த மாதிரி காரையே வந்து அசால்ட்டாக ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படின்னா அதுக்கே டயருக்கு நம்ம பார்க்கலாம், அதுக்கே கூட லாக் போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல பார்க்க முடியும் உங்களால். பைக்கு பார்த்திங்கன்னா பைக்கு அசால்ட்டாக கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே சைக்கிளை ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. சம்மர் வந்துருச்சுல நிறைய பேர் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அழகாக பார்க்கலாம், கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். மக்கள் அதிகமாக பார்க்க முடியும்னு வச்சுக்கல. இப்போ நம்ம எந்த வீட்டுக்கு போகணும்? 78 98 எஸ் சார், இது கொடுத்துடலாமா? 85B 85B யா திஸ் ஹவுஸ் இங்கே இருக்கு இல்லையா? 85B. ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் கார்டன் இருக்கும். கார்டனும் பார்க்கிங்கும் இல்லாத ஒரு வீட்டை நீங்கள் லண்டனில் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. அண்டர் கிரவுண்ட் வீல்ஸ் இருக்குது. ஒரு வீட்டுக்கு போகணும், நீங்கள் முன்னாடி எந்த நிறைய ஃப்ளாட்ஸ் இருந்துச்சுன்னா ABCD இங்கே போட்டிருக்காங்களா, நீங்கள் எந்த ஃப்ளாட்டுக்கு போகணுமோ அந்த ஃப்ளாட் எடுத்துறீங்க. அவங்க இந்த கேமராவிலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. டோரை அவங்க இங்கேயே மேலேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஹலோ, சொல்ல முடியாது, கீழே வருவாங்க. பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. 49 How are you guys? I'm good, man. You? Very good. Yeah, thank you, brother. Have a good day. Take care, man. Bye. ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு ஹேவ் ஏ குட் டே, இந்த மாதிரி நைஸ் டே, இந்த மாதிரி அழகான விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். லெட்ஸ் சீ காய்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 30 பவுண்டு ஓட்டினாலே பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வெயில் மண்டையை பழக்குது. 20 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ஆர்டர் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம், இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வண்டியில் நிறைய ஃபயர் ஆகிறதா நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் எலக்ட்ரிக் சைக்கிள் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக சார்ஜ் பண்ணும்போது பண்ணிக்கணும். ஏன்னா பேட்ரியோட அதோட லைஃப் போகும்போது இந்த மாதிரி சார்ஜ் போட்டு கண்டினியூஸாக நீங்கள் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் சார்ஜ் போட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டீங்க, கடைக்கு போயிட்டீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெடித்து ஃபயர் ஆகும்போது நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னா அது ஃபயர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போயிடும். அதனால் நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணிங்க நண்பா.
செகண்ட் ஹாஃபை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஹாஃபில் ஆர்டர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசங்க. எப்பயும் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சனிக்கிழமைனா. ஆனால் இப்போ வந்து ரொம்ப மோசம். ஏன் மோசங்கிறது நம்ம சொல்லியாச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னால எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. அதனால் ஆர்டர் பெருசாக இல்லை. அப்படியே ஓட்ட வேண்டியது தான். சாரி, இப்போ தான் ஒரு 290க்கு ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் அடித்தது இல்லையா 290க்கு, அந்த ரேஞ்சில் அடிச்சிருக்கு. 8296 820. ஆர்டரை பிக் பண்ணியாச்சு. எஸ், கிளம்பலாமா? இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப பக்கம்தான், ரொம்ப தூரம் கிடையாது. பக்கமாக போய் ட்ராப் பண்ணால் ஓகே. இப்படி போய் நம்ம இந்த ஜிப்ரா கிராஸ்லேயே அது வழியாக நம்ம கிராஸ் பண்ணலாம். சைக்கிள் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் கம்மி தான். ஆனால் சைக்கிள் வந்து சேஃப்டியாக ஓட்டிக்கணும். அதான் முக்கியமான விஷயம் என்னென்னா சேஃப்டி. நடந்து போகிறவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நீங்கள் போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நடந்து போகிறவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிறீங்க கூட கண்டிப்பாக உங்களை ட்ராக் பண்ணி பிடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா காரணம் இவ்வளோ அழகாக அப்படியே சம்மர் ஆயிடுச்சுல அப்படியே ஃப்ரீயாக போவாங்க. எல்லாம் ஃப்ரீயாக அப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருப்பாங்க. எப்படா இவங்க வந்து மறுபடியும் குளிர்காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக இது செட் ஆகாது. சம்மர் செட் ஆகும், வின்டர் செட் ஆகாது. இவங்களுக்கு வின்டர் செட் ஆகும், சம்மர் செட் ஆகுது. ஒரு 20 டிகிரிக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓ மை காட் வெரி டூ மச் ஹாட் அப்படி இப்படின்ட்டு இருப்பானுங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஊர் நம்ம 40 அசால்ட்டு பண்ணுவோம் நம்மலாம். அந்த மாதிரி தான். ஆர்டர் எங்கே அந்த மாதிரி தான் ப்ரோ. அப்புறம் நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. டோன்ட் வரி, தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஒரு லண்டன் வரணும்னு யாராச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்க மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் தட்டி விட்டுருங்க. இல்லை ப்ரோ கொஞ்சம் பர்சனலாக பேசணும், நான் வரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஏஜென்சி கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு ஆர்டர் அடிக்குது, எங்கே அடிக்குது, சூப்பர். டெஸ்கோலேருந்து எடுத்து எஸ், இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட வேண்டியதான். இது அக்செப்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று போய் கொடுத்துட்டு அப்படியே போகலாம். ஓவல் ரோடு 41 நான் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். $37, $39, $43, $31 here. எஸ், இந்த வீட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 41 எஸ், 41A 41B. இதுக்கு மேலே இருக்கிறது ஏவாக இருக்கும். இது ஃபுல்லாமே அண்டர் கிரவுண்டில் வீடு. ஆனால் மழை வந்தால் எப்படி தான் நினைப்பீங்க. மழை வந்தால் அதுக்கான சிஸ்டத்தை கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஹலோ, கோட் 70. How are you? Fine, thanks. How are you? Good. Thanks very much. Have a good day. Yes, thank you. Bye. கொடுத்தாச்சா? இன்றைக்கி பெருசாக பிஸி இல்லை. அப்படியே ஓரளவுக்கு அப்படியே ஒரு டீ ஓட்டலாம். சும்மா இருக்கிறதுக்கு டெலிவரி ஓட்டலான்னு வச்சுங்களேன்.